சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கும் பராசக்தி படம் நேத்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுச்சு. இந்த படத்துல சிவகார்த்திகேயனோடு சேர்ந்து ரவிமோகன், ஸ்ரீலீலா, அதர்வா உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்காங்க. சுதா கொங்கரா இயக்கியிருக்கும் இந்த படத்துக்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தை பார்த்த பலரும் படம் ரொம்பவே நல்லா இருக்கணும், வில்லன் கேரக்டர்ல ஜெயம் ரவி மிரட்டிய காரணம் ஹீரோ சிவகார்த்திகேயனா இல்ல அதர்வாவான்னு சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு அதர்வா நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னங்கறத சுருக்கமா பார்த்துடலாம். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்தோட ஆரம்பத்துல சிவகார்த்திகேயன் மாணவர் புரட்சி படையை நடத்தி இந்திய எதிர்ப்புக்கு எதிராக பல போராட்டங்களையும் நடத்திட்டு வராரு. அப்படி ஒரு போராட்டத்துல சிவகார்த்திகேயனுக்கும் போலீஸ் அதிகாரியா வரக்கூடிய ஜெயம் ரவிக்கும் சண்டை நடக்குது. அந்த சண்டையில தன்னோட உயிர் நண்பனை இழக்கிறாரு சிவகார்த்திகேயன். அதுல இருந்து எந்த ஒரு போராட்டத்திலையும் கலந்துக்காம ஒரு அரசு ஊழியரா தன்னோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். இவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க, அவர் தான் அதர்வா. இவரு கல்லூரியில படிக்கும் போதே பல போராட்டங்கள்ல கலந்துக்கிறாரு. அதுலயும் முக்கியமா இந்திக்கு எதிரான போராட்டங்கள்ல கலந்துக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருந்து பல போராட்டங்களையும் கலந்துட்டு வராரு. இதை கேள்விப்பட்ட சிவகார்த்திகேயன் அதர்வாவை பலமுறை கண்டிக்கிறாரு. கல்லூரிக்கு போனியா, அங்க படிக்கிற வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாத செயல்களில் ஈடுபடாதுன்னு ரொம்பவே கடுமையா சொல்றாரு. ஆனா இதையெல்லாம் தன்னோட காதுல வாங்கிக்காத அதர்வா வழக்கம் போல இந்திக்கு எதிரான போராட்டங்கள்ல கலந்துக்கிறாரு. அப்போ போலீஸ் அதிகாரியா வரும் ஜெயம் ரவிக்கு மேலிடத்துல இருந்து ஹிந்திக்கு எதிராக யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களை தடுத்து நிறுத்துங்கன்னு ஆர்டர் வருது. அதன்படி ஜெயம் ரவி யாரெல்லாம் இந்திக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்களோ அவங்களை சுட்டு தள்ளுங்கன்னு சொல்றாரு. சோ இப்போ இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அதர்வாவும் கலந்துக்கிறாரு. அவருக்கு என்னாச்சு, அவருக்கு அப்புறம் அமைதியா தானுண்டு தன்னோட வேலையுண்டு இருந்த சிவகார்த்திகேயன் எப்படி போராட்ட களத்துல இறங்குறாரு அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல சிவகார்த்திகேயனும் அதர்வாவும் தங்களோட நடிப்பை சிறப்பா வெளிப்படுத்தி இருக்காங்க. அதுலயும் முக்கியமா பல படங்கள்ல டூயட் பாடல்கள் மூலமா சாக்லேட் பாயா வலம் வந்த ரவிமோகன் இந்த படத்துல வித்தியாசமா வில்லன் கேரக்டர் நடிச்சு அசத்தி இருக்காருன்னே சொல்லலாம். இவரு இப்படி நடிச்சு பார்த்ததே இல்லைன்னும் இந்த படத்துக்கு அப்புறம் இவருக்கு வில்லன் கேரக்டர் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே வரும்னு பலரும் கமெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல இந்த படத்தை பார்த்த ரவிமோகனோட தோழி கெனிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படத்தை பார்க்கும்போது அவருக்காகவே இந்த படத்தை எடுத்திருக்காங்களோன்னு நினைக்க தோணுது. இந்த படத்துக்காக ரவிமோகன் கடந்த 6 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் இந்த படத்துல ஹீரோவா பண்ணா என்ன, வில்லனா பண்ணா என்ன, அவரால் தான் இந்த படமே ஓடும். படத்துல நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க, ஆனா என்னோட கண்ணுல அவரை தவிர வேற யாருமே தெரியல, அவர் தான் எப்பவுமே நம்பர் 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு தன்னோட அருமையான மிரட்டக்கூடிய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு ரவிமோகன். அவருக்காகவே இந்த படத்தை இன்னொரு டைம் பார்க்கலாம். அதே போல ஹீரோயினா வரக்கூடிய ஸ்ரீலீலாவும் தனக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஓகே மக்களே, நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.